மெலிசான முடியை அடர்த்தியாக்குற பாட்டி கால வைத்தியத்தை கண்டிப்பா விடாம ட்ரை பண்ணி பாருங்க. நிச்சயமா நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். நீங்களே ஷாக் ஆவீங்க. வாங்க வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், முடி வளர்ச்சி ஒரு புறம் நல்லா இருந்தாலும் அடர்த்தியும் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பாட்டிக்கால குறிப்பை ஃபாலோ பண்ணுங்க. முடி உதிர்வு அதிகமா இருக்கு அப்படின்னு கவலைப்படுறீங்களா? அது சரியாகிடாது. சரியான பராமரிப்பு இருந்தா அதை நம்ம என்னன்னா தீவிரமாகாம அதை தடுக்க முடியும். ஏற்கனவே ரொம்ப மெல்லிசா இருக்க கூந்தல வச்சிருக்கவங்க முடி அடர்த்தியாக்குற விஷயங்கள்ல கவனம் செலுத்தணும். ஏன்னா தினமும் ஷாம்பு வச்சு தலைக்கு குளிக்கிறது, அதிக ரசாயனம் கலந்த பொருட்களை தயாரிக்கிறதும் கூட முன்கூட்டியே நிறையையும் முடி மெலிவுறதையும் பாத்தீங்கன்னா உண்டாக்கிடும். முடிய குழந்தை மாதிரி பராமரிக்கணும். அப்போதான் முடி வலுவா அடர்த்தியா மாறும். இதுக்கு உங்க வீட்டுல இருக்கிற பொருட்களே போதுங்க. உங்க மெலிந்த முடிய அடர்த்தியாக்குற வீட்டு வைத்தியத்தை பத்தி பாத்துடலாமா? வாரத்துல 2 நாள் எண்ணெய் தேய்ச்சி கொள்ளுங்க. தினசரி எண்ணெய் வைக்கலனாலும் பரவாயில்ல, வாரத்துல 2 நாள் மெலிஞ்ச முடிக்கு மசாஜ் பண்ணணும். இந்த மசாஜ் எண்ணெய் வீட்லயே தயாரிச்சுக்கோங்க. சுத்தமான தேங்காய் எண்ணெய் அது போதுங்க. இல்லைன்னா நெல்லிக்காய் எண்ணெய், ஆம்லா சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஆம்லா எண்ணெய் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இது உச்சந்தலையை குளிர்ச்சியா வச்சு முடியை முடி வளர்ச்சியை ஊக்குவிக்க ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அடுத்ததான் நெல்லிக்காய் கலந்த தேங்காய் எண்ணெய், வெந்தயம், கருஞ்சீரக விதைகள், கறிவேப்பிலை சேர்த்த எண்ணெய் இதெல்லாம் நீங்க யூஸ் பண்ணலாம். இந்த எண்ணெயை காய்ச்சி கண்ணாடி பாட்டில நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா வாரத்துல 2 நாள் தவிர்க்காம கூந்தலுக்கு மசாஜ் பண்ணணும். அதுக்கப்புறம் தலைக்குளியல் நீங்க மேற்கொள்ள மைல்டு ஷாம்பு யூஸ் பண்ணுங்க. ஆரோக்கியமான ஹேர் பேக், ஆமாங்க, வாரத்துக்கு ஒரு முறையாவது நீங்க ஹேர் பேக் யூஸ் பண்ணுங்க. சமையலறையில இருக்கிற பொருட்களே அதுக்கு போதும். முட்டையோட மஞ்சள் கறி இருக்கு பாத்தீங்களா, அது, கொத்தமல்லி இலை, அப்புறம் கருவேப்பிலை, இஞ்சி, வெங்காயச்சாறு இப்படின்னு இருக்கிற பொருட்களை வச்சு நீங்க ஹேர் பேக் தயார் பண்ணிக்கலாம். இது முடி மெலியறதை தடுக்குது. அது மட்டும் இல்லாம அதை வலிமையாக்கவும் செய்யுங்க. முட்டையோட மஞ்சள் கறி, எலுமிச்சை சாறு சேர்த்தா வாடை குறையும். அதுக்கு பதிலாக கொத்தமல்லி இலைகளை அரைச்சும் கூட நீங்க யூஸ் பண்ணலாம். வெங்காயம் அண்ட் இஞ்சி சாறு உச்சந்தலையிலையும் மயிர்கால்களையும் பாத்தீங்கன்னா நுனி வரையிலையும் நீங்க தடவலாம். கறிவேப்பிலை இன்னுமே நன்மை பயக்கும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா முன்னோர்கள் இன்னொன்னு என்ன சொல்லணும்னா, நம்மளோட முன்னோர்கள், நம்மளோட பாட்டி காலத்துல நம்மளோட அம்மா எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா கூந்தலுக்கு வலு கொடுக்க கறிவேப்பிலையை தான் யூஸ் பண்ணிருக்காங்க. சரிங்களா? தலைமுடியை இப்படி வாஷ் பண்ணும் அப்படிங்கறத பார்த்தலாம். வாரத்துக்கு ஒரு டைம் ஷாம்பு யூஸ் பண்றது மூலமா முடியை சுத்தம் பண்ணலாம். ஆனா தொடர்ந்து இதை நீங்க யூஸ் பண்ணாதீங்க. ஒரு நாள் மட்டும் ஷாம்பு யூஸ் பண்ணுங்க. மற்ற நாட்கள்ல பால், சீயக்காய், தயிர் எல்லாம் முல்தானி மிட்டி இந்த மாதிரி தண்ணீர்ல கலந்து அப்படியே முடியை அலசி எடுக்கலாம். அதாவது நான் சொல்றது இந்த மயில் ஷாம்பு கூட இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கூட நீங்க பண்ணலாம். சரிங்களா? பாட்டி வைத்திய முறையில இரும்பு வாணல்ல நெல்லிக்காய், சீகக்காய் ரெண்டையுமே ஊற வச்சு கூந்தலை நல்லா அலசி எடுக்கிறது மூலமா ரொம்ப சாஃப்டான, ரொம்ப லீனா இருக்கு பாத்தீங்களா, எடுக்கிறது மூலமா ரொம்ப மெல்லிய கூந்தல் அடர்த்தியாவும் கருப்பாவும் மாறுவதை நீங்களே பார்க்க முடியும். அதே மாதிரி நைட் டைம்ல கூந்தலை விரிச்சு வைக்கிறது தவறான செயல்முறைங்க. கூந்தலை எப்பவுமே இருக்க பின்னி முடிச்சிட்டு போடுறதா நம்மளோட பாட்டிமார்கள்லாம் சொல்ற வழக்கமான முறையும் கூட. இது கூந்தல் உராய்வையும் சேதத்தையும் தடுக்கும். தூங்குறதுக்கு முன்னாடி தலைமுடிய தளர்வான பின்னல் இல்லைன்னா போனிடைல் அந்த மாதிரி கூட நீங்க இருக்க காட்டிக்கலாம். திறந்த கூந்தலோட விரிந்த கூந்தலோட தூங்குறது வறட்சி அதிகரிக்கும். இது முடிய பலவீனப்படுத்தும். முடி மெலிவதை அதிகரிச்சு உதிர்வை ஊக்குவிக்கும். தூங்குறதுக்கு முன்னாடி தலைமுடியை இருக்க கட்டுங்க. இதனால முடி அடர்த்தி வேகமா வளரும். அடுத்ததா கண்டிஷனர் யூஸ் பண்றதை அவாய்ட் பண்ணுங்க. உண்மையில முடி ரொம்ப மெல்லிஷ இருக்கணும் அப்படின்னா கண்டிஷனரை தவிர்க்கணும். கெமிக்கல் நிறைந்த கண்டிஷனர்கள் உங்க முடியை ரொம்ப இன்னுமே பாத்தீங்கன்னா மெல்லிசாக்கிடும். ஸோ இதுக்கு ஷாம்பு செஞ்சதுக்கு அப்புறம் கற்றாழை ஜெல்னா தயிரை இயற்கையான கண்டிஷனரா நீங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். முடியோட இயற்கையான சீரமைப்பு மேற்கொள்ள தயிரே போதுங்க. முட்டையோட வெள்ளை கருவும் கண்டிஷனரா செயல்படும் தான். ஆனா ரொம்ப ஸ்மெல் எடுக்குமே, அதனால அதை நீங்க அவாய்ட் பண்ணிடுங்க. ஷாம்பு யூஸ் பண்றதுக்கு முன்னாடி முட்டையோட வெள்ளை கருவை யூஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இது ஈக்குவல் ஆயிடும். சரிங்களா? சரி, ஓகே. இப்போ பாத்தீங்கன்னா வெளியில நம்ம அவுட்டேக்கா நிறைய விஷயம் எடுத்தாலும் இன்டேக்கா நம்ம எடுத்துக்கும் போது அதுவுமே நம்ம முடி வளர்ச்சியை ஊக்குவிக்கும். நம்ம உடலுக்கு ஊட்டச்சத்து நிறைவா பெறது மூலமா மெல்லிய முடியை அடர்த்தியா மாற்ற முடியும். பயோட்டின், விட்டமின் பி, ஒமேகா இது எல்லாத்தையுமே நீங்க எடுத்துக்கோங்க. ஆரஞ்சு, எலுமிச்சை, முட்டை, பருப்பு வகைகள், மீன், வேர்க்கடலை, பாதாம், அக்ரூட் பருப்புகள் இதெல்லாத்தையும் நீங்க சாப்பிடுங்க. சூரியகாந்தி விதைகள், பூசணி விதைகள், ஆளி விதைகள், பிளாக்ஸைன்னு சொல்லுவோம் இல்லையா, அடுத்தது சியா விதைகள் இது எல்லாத்தையுமே நீங்க காலை உணவுல எடுத்துக்கலாம். தயிர், மோர் அவசியம் சாப்பிடுங்க. உடலை நீரேற்றமா வச்சுக்கோங்க. இது எல்லாமே முடியை வலிமையாக்கவும் அடர்த்தியாக்கவும் ஹெல்ப் பண்ணும். அடுத்ததா முக்கியமா இந்த விஷயத்தெல்லாம் உங்க மனசுல வச்சுக்கோங்க. நைட் டைம்ல எண்ணெய் தேய்ச்சி காலையில குளிக்கலாம் அப்படின்றத தவிர்த்துடுங்க. அதிக நேரம் முடியல எண்ணெய் இருந்தா அது முடிய பலவீனப்படுத்தி உதிர்தலை உண்டாக்கும். முடிய அடர்த்தியாகவும் வலுவாகவும் வைக்க எண்ணெய் தேய்ச்ச 30 நிமிஷங்கள்ல இருந்து 1 மணி நேரம் மேல வைக்காதீங்க.
சூடான எண்ணெயை மசாஜ் பண்ணாதீங்க. இது உச்சந்தலை சருமத்தை வந்து அப்படி வந்து ஒரு மாதிரி எரிச்சல் படுத்தும்னு சொல்லலாம். எண்ணெய் மந்தமா வச்சிருக்கிறது நல்லது. மசாஜ் செஞ்சதுக்கு அப்புறம் கூந்தலை நீராவி பண்றது, அதாவது ஸ்டீம் பண்றது அதோட துளைகளை வந்து திறக்க உதவும். இப்ப நம்ம ஃபேஸ்க்குலாம் வந்து ஸ்டீம் பண்றோம்ல, அந்த மாதிரிதான் மந்தமான நீர்ல துண்டை நினைச்சு அதுக்கப்புறம் கசக்கி கூந்தல்ல போத்திடுங்க. இது வந்து கூந்தலை வந்து சாந்தப்படுத்தும். அதுக்கப்புறம் முடியை இறுக்கமா கட்டி வைக்க கூடாது. முடியை உடைக்கும். ரசாயன முடி தயாரிப்புகளை தொடர்ந்து பயன்படுத்துறதை நீங்க தவிர்க்கணும். ஏன்னா முடியை வந்து நைட் டைம்ல இறுக்கமா கட்டிக்கோங்க. மற்ற டைம்ல, அதாவது ஈரமா இருக்கும்போது நீங்க முடியை வந்து இறுக்கமா கட்டாதீங்க. அதைத்தான் நான் சொல்ல வரேன். அதாவது குளிச்சதுக்கு அப்புறம், சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஹேர் ட்ரையர் வந்து தவிர்த்துடுங்க. முடி மெலிதலின் போது ஹென்னா இந்த மாதிரி தயாரிப்புகளையும் நீங்க தவிர்த்திடணும். ஹென்னா நல்லது தானே அப்படின்னு நம்ம நினைப்போம், பட் வேணாம். ஸோ அதை அவாய்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு பெஸ்ட் ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணாலே உங்களோட மெல்லிசான முடியை நீங்க என்ன பண்ணலாம், இல்லை ஸ்ட்ராங்காகவும் அதே நேரம் நல்ல ஒரு வால்யூமாவும் உங்களுக்கு நீங்க வந்து காட்ட முடியும், அடர்த்தியா காட்ட முடியும். ஓகேங்களா? எந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும், நம்ம யூஸ்ஃபுல்லா நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான டிப்ஸ்களுக்கு நீங்க பரவாயில்ல நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அகைன் உங்களை வேறொரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ்ல மீட் பண்றேன். Then thank you so much. Take care all.